அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழர் திருவிழா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 9 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 9 பாயிண்ட்டும் நம்மளுக்கு முக்கியமானதான். இதில் கொஸ்டினில் அடிக்கடி குரூப் 1லேயே கேட்டிருக்காங்க, குரூப் 2வில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, பழையன கழிதலும் புதியன புகுதலும் இடம்பெற்ற நூல் நன்னூல். பாயிண்ட் நம்பர் 2, வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. 3, தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. 4, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. 5, திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். 6, திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது இப்போ 2018 மேக்ஸிமம் 2018னா அது ப்ளஸ் 31, அப்போ 2049 அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படும். 2018 தான் கடைசியாக கொண்டாடினாங்க, இப்போ 2049 கொண்டாட போகிறாங்க. 7வது பாயிண்ட்டு, மகர சங்கராந்தி அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலம். மகர சங்கராந்தி எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம், இந்த 4 மாநிலத்தை கொண்டாடுறாங்க. 8வது பாயிண்ட்டு, லோரி அறுவடை திருநாள் கொண்டாடும் மாநிலம் எது? லோரிங்கிற ஒரு அறுவடை திருநாள் எங்கே கொண்டாடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலம். 9, உத்தராயன் அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலம் குஜராத், ராஜஸ்தான். நம்ம ஊரில் பொங்கல் கொண்டாடணும்னா அதே மாதிரி எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த இது கொண்டாடப்படுறது அப்படின்னு சொல்லி அந்த உத்தராயன், லோரி, மகர சங்கராந்தி அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட். இந்த 9 பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இந்த 9 பாயிண்ட்டும் தமிழர் திருவிழா அப்படிங்கிறத ஹெட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வந்து 9 பாயிண்ட் தான் இருக்குது. 9 பாயிண்ட்டாக நல்லா படிச்சுக்காங்க, நோட் பண்ணிக்காங்க. அந்த அறுவடை திருநாளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.